மெட்டீரியல் வந்து ரெண்டும் ஒரே டைம்ல ஹீட் ஆகணும். 250 மேலே அதிகம் போனாலும் ரொம்ப ஹீட் ஆகிடும். நம்ம அளவு எடுத்தது வந்து தப்பாயிடும். 250 கீழே ஆனாலும் கம்மியாக ஹீட் ஆகிடும். அப்போ அளவு வந்து பெருசாகிடும் விண்டோ. அப்போ அதனால அந்த 250 தான் கரெக்டாக நம்ம இதில் 3 mm இதில் 3 mm ஒரே டைம் வெல்டிங் ஆகி மெல்ட் ஆனதும் டக்குன்னு எடுத்து ஒட்டிக்கும். அதான் 250 வைக்கிறது. கம்மியாக வச்சுட்டா விண்டோ பெருசாக வந்துடும், அதிகமாக வச்சுட்டா விண்டோ சின்னதாகிடும். அப்போ அங்கே நம்ம கஸ்டமர் கேட்பாங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கரெக்டாக அந்த 250 டிகிரினா 250 டிகிரி வச்சு தான் நம்ம வெல்டிங் பண்ணுறது. அது முடிச்சுட்டு போய்ட்டு அவுட்ரு கிளீனிங் இன்னர் கிளீனிங் சொல்லிட்டு இருக்குது. அது தனி மிஷின். அதை க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் ஷட்டர் எடுப்போம். ஷட்டர் எடுத்துகிட்டு அதுக்கும் அதே தான் சேம் உள்ள ஸ்டீல் போடணும், அப்புறம் வெல்டிங் பண்ணணும், திருப்பி அந்த கிளாஸ் எல்லாம் எடுக்கணும். கிளாஸ் எல்லாம் எடுத்து நம்ம கிளாஸ் எடுத்து கட் பண்ணி பீடிங் கட்டிங் மிஷினுக்கு அதில் கட் பண்ணி பீடிங் அடிச்சிடுவோம். மெஷ்ஷு ஒரு ட்ராக் வந்து மெஷ்ட்டுக்கும் அதே வெல்டிங் பண்ணிட்டு மெஷ்ட்டு நம்ம கொசுவில் தனியாக வச்சுருக்கோம். அதை நம்ம மேனுவலாக பண்ணுறது தான். அதுக்கு மிஷின்லாம் ஒன்றும் போடல, அது மேனுவலாக பண்ணிவிட்டு எடுத்து போட்டு நம்ம எத்தனை ஃபிக்ஸிங் அனுப்பிச்சிடுவோம். எத்தனை விண்டோ இருந்தாலும் நம்ம அதிகபட்சம் 3 நாள் டைம் எடுத்துவோம். ஒரு 10 விண்டோனா 3 நாள் இல்லை அது வரும். வேலை எதுவும் கம்மியாக இருக்குன்னா ஒரு நாள் 2 நாளில் கொடுத்துருவோம். ஏன்னா இன்புட் அந்த அளவுக்கு கொடுத்துலாம். வேலை அதிகமாகுது கண்டிப்பாக கம்பல்சரி 3 நாள் டைம் எடுத்துக்கும். இந்த மிஷின் போகிறதுக்கு முன்னே வந்து சின்ன மிஷின் தான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்கிட்ட 2 பேர் வேலை செய்வாங்க. அன்றைக்கி ஒரு மாதத்துக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு 50,000 சம்பாரித்தாலும் அன்றைக்கி வாடகை கடை வாடகை அதை கொடுக்கறதுக்கும் ஆளுக்கு சம்பளத்துக்கும் அன்றைக்கி பொருளாதாரம் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி சூழ்நிலை வந்து இன்றைக்கி மிஷின் பெரிய மிஷின் கொடுத்தோம். இன்றைக்கி 6 பேர் வேலை செய்கிறாங்க. பெரிய கடை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லபடியாக போகுது. இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு ஒரு 1.5 லட்சம் கிட்ட டர்ன் ஓவர் ஆகுது. இயர்லி முதல்ல ஒரு நல்ல அமௌண்ட் டர்ன் ஓவர் ஆகுது. அது ஐடிலையும் காமிச்சிட்டு இருக்கோம். இந்த மிஷினுக்கு வாங்கி கொடுத்த ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் இருக்க அந்த சுவிதா அக்கா, அந்த அக்கா தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது சொல்லி கொடுத்தாங்க. அவங்க அப்புறம் வந்து மஞ்சுநாதன் சார், அவர் மூலிமா வந்து திருவண்ணாமலை இட்டு போய்ட்டு தமிழ்மாறன் சார்கிட்ட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த லோன் வரணும் இது கொடுத்து இந்த மிஷின் வாங்கி நல்லபடியாக போயிட்டுருக்கு. இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நல்லது, நன்றி சொல்லிக்கிறேன். விகேபி அதிகாரிக்கும் ரொம்ப நன்றி, தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப நன்றி. இங்கே லோன் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், வாழ்ந்து கட்டு திட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.